தலைவர் நின்று கிசாங்க என்ன அது கிசாங்க மெச் பார்க்குறீங்களோ சரிதான் சரி செமிஃபைனல் போய்கொண்டு மேட்ச் வந்து செமிஃபைனல் ரெமோனி வந்து ஃபைனலில் வந்துட்டாங்க வந்து ரெமோ பாசிதர் ஒரு டீம் வந்து இந்த நேரத்தில் ஸ்கோர் வேண்டுமென்றால் யாராவது ஒருவர் அடித்து ஆட வேண்டும் என்பதனை வெற்றி காட்டு நதிர்மொழியாளர்களின் பக்கம் திரும்பி இருக்கின்றனர். நதிர்மொழியாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஆடுவார்கள், எந்த ஒரு இலக்கியத்தோடு விளையாடப் போகின்றார்கள் என்பதனையும் அறிய தருகிறார்கள். சரி, நன்றி. அடிப்பா தூக்கி கொடுத்துறாரு. வந்து எப்படி கொடுங்க நெருப்பாடு என்ன நடக்குது மெச்சா? இது வந்து நம்ம ஊர் மெச் உண்டு, கொடியமா இளைஞர் அணி எல்லாம் சந்தோஷமா இப்படி செய்கிற மெச் உண்டு. இது இன்ஷல்லா இது 2வது நாள் போய் கொண்டிருக்கின்றது. அடுத்து பாப்பம் வெற்றி சொல்லி யாருன்னு தெரியாது. ஏண்டா போல போட்டு சரியா பேசுடா டேய், போல போட்டு ஏண்டா என்ன
மாப்பிள்ளை அவனோட அவனுக்கு 4 3 செமிஃபைனல் மேட்ச் போய் கொண்டிருக்கிறது. இதில் வெல்ற அணி வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து விளையாடுவாங்க. வந்து இது எங்களுக்கு ரிஸ்வான் அன்பண்ட டீமும் அங்கே மாஹிர்கா டீமும். சரியா செமிஃபைனல் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டீமில் நாங்கள் பார்ப்போம். சரி சரி ஒடிபல் மேட்சில் வந்து கடைசி இறுதி நாள் வந்து ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு நடக்க போது வந்து நடக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு சகோதரத்துவமாக அப்படியா உங்களையும் முடிச்சு போட்டு விடுவீங்களா? இல்லை இல்லை எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சஜித் காக்கா டீம் தலைமைத்துவமான டீம்ல இருந்தா இவங்க ஃபைனலுக்கு வந்துடுறாங்க. அது மாயிர்கா டீம் வந்து ஃபைனலுக்கு வந்து பார்ப்பேன். இந்த டீம் வந்து ஃபைனல் மேட்ச் போய் கொண்டிருக்கிறது. தம்பி தம்பி கொஞ்சம் திறக்குங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா நீங்கள் விளக்க மாட்டீங்க. இல்லை விளங்க உங்களை விளங்க. ஆக்கி போறது வேண்டா அதுக்கு பேர் 5 பேர் போனால் சும்மா கிரௌண்ட் பக்கம் வர அதான் பேரை கொடுத்துட்டு என்ன நோக்கத்தை பிரிச்சு போ.
போட்டோ நல்லா இருக்கு முன்ன எங்கேயும் ரொட்டி அதோட ஆட்கள் அனைத்து சக வீரர்களும் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருந்ததற்கு முதலாவது நன்றியை தெரிவித்தவனாக இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் ஆண்டு கரைப்பந்தாட்ட போட்டியிலே 2ஆம் இடத்தை அம்மார் அணியினர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே கட்டத்திலே 8 கழகங்கள் விளையாடி இதிலே முதலாம் இடத்தை சிஹான் அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் சிஹான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து சகோதரர் மாஹிர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக சகோதரர் அப்துல்லா அவர்களை அழைக்கின்றோம். இதற்கு வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் ரஃபாயிதீன் அவர்களை அழைக்கின்றோம். இங்க போய் வீடியோ அடுத்த சகோதரர் மற்றும் இறுதியாக அந்த அணியிலே 2ஆம் இடத்தை பிடித்து அனுப்பியது தில்ஷாத் அவர்கள். 2ஆம் இடம் பிடித்த அனைத்துகளை அழைக்கின்றோம். அதற்கு பரிசு வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் அடுத்ததாக அகனாப் அவர்களை அடுத்ததாக ஹம்சா சகோதரர் ஹம்சா அவர்களை அடுத்ததாக சகோதரர் அப்கார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக சகோதரர் வாசித் அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் விகாஸ் அவர்களை அழைக்கின்றோம். முதலாம் இடத்தை கொண்டு சேர்ந்த எமது விளையாட்டுக் கழகத்திலே நமது நாட்டிலே இல்லாட்டிலும் அவர்களுடைய அணியிலே நான் விளையாடி ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வெளிநாட்டிலிருந்து நமது சகோதரர் அர்ஹம் அவர்கள் ஆர்வத்தோடு பெயர் கொடுத்திருந்தார். கலந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பம் தெரியும், நாட்டு பிரச்சனையினால் அவருக்கு வர முடியாகின்றது. இருந்தாலும் அவர் அணியில் இருப்பதனாலே அவருக்குரிய பரிசை அவர் சகோதரர் அம்மார் அல்லது அசாரதின் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். அசாரதின் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். அழைப்பது எங்களுடைய முன்னாள் போராளியும் இந்நாள் வீரருமான சஜித் அவர்களை 25 ஏக்கரில் இருந்து இதுவரைக்கும் தன்னுடைய வீரத்தை விட்டுக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சகோதரர் எக்கீன் அவர்களை அழைக்கிறார். இரண்டாவது கிண்ண கோப்பையை சகோதரர் முஜீப் மௌலவி அவர்கள் வழங்கி வைப்பார். போட்டிக்கு முதலாவது பரிசை பெறுவதற்காக வேண்டி கேப்டன் அஹ்னாப் அவர்களை அழைக்கின்றோம். அதற்கு வழங்கி வைப்பதற்காக வேண்டி எமது மஸ்ஜித் தலைவர் சகோதரர் சனூஸ் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. நடந்து முடிந்த விளையாட்டு போட்டிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தெரிவிப்பதோடு
அதான் சும்மா ஒரு எடு ஒன்று அடிக்கட்டுமா அப்போ தூக்கு ஹம்சா தூக்கு எடு அந்த மாதிரி கொஞ்சம்